ஜிஹெச் வருதான், வீடியோ ஆபீஸ் வருதான், நீதிமன்றம் வருதான், முடியலையே இந்த ஏரோப்ளேன் கூட வரும் போல நம்மளுக்கு. எம்எல்ஏ சொல்லியிருக்காரு சட்டமன்ற உறுப்பினரா இல்ல மனநல பாதிக்கப்பட்டவரா அப்படி சொல்றீங்க? ஏப்பா 10 வருஷம் இவருதான்ப்பா எம்எல்ஏவா இருந்தாரு. அது ஓகே தெரியுமே. அப்ப இப்ப மட்டும் எப்படி புத்தி தெரியுது? எப்ப சுயநலம் வந்துச்சு? நேற்று சொல்லியிருக்காரு நான் மலர்பேட்டை மையப்படுத்தி கொண்டு வரேன். அப்ப 10 வருஷம் எம்எல்ஏ யார் இருந்தது? ஹரியானா பேசிட்டு 1.5 மாசம் எலெக்ஷன் முன்னாடி வானாபுரத்துல அதுக்கு முன்னாடி ஜெயிச்சு வந்தா நீதிமன்றம் கொண்டு வரேன், பேருந்து பணிமனை கொண்டு வரேன், ஏரோப்ளேன் கொண்டு வரேன், ட்ரெயின் கொண்டு வரேன் பேசினாரேனா. பனலூர்பேட்டை கிடையாது, பனலூர்பேட்டை கிடையாது, வானாபுரத்திலேயே ரிஜிஸ்டர் ஆபீஸ். அது மட்டுமல்ல, வானாபுரத்தில் இருக்கிற யூனியன் ஆபீஸுக்கு பேர் என்னன்னா ரிஷிவந்தியம் யூனியன் ஆபீஸ். எப்ப 2 மாசத்துக்கு முன்ன. இப்ப வானாபுரம் ஒன்றிய அலுவலகம். தனி தாலுகா, தனி ஒன்றியம், தனி ரிஜிஸ்டர் ஆபீஸ். அது மட்டுமல்ல, புதிய பேருந்து நிலையம் வேலை நடக்குது, பூஜை போட்டாச்சு, வேலை நடந்துட்டு இருக்கு. புதிய பேருந்து நிலையம், அதே போல் தாலுகா, நீதிமன்றம், கோர்ட்டு வருது. வானாபுரத்துல கோர்ட்டு வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். போக்குவரத்து பணிமனை வருகிறது. ஆகவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 வருடங்களில் வளர்ந்த ஊர் எது என்று கேட்டால் கள்ளக்குறிச்சி கிடையாது, தியாகதுர்கம் கிடையாது, உளுந்தூர்பேட்டை கிடையாது, பனலூர்பேட்டை கிடையாது, பனலூர்பேட்டை கிடையாது, திருக்கோவிலூர் கிடையாது, சங்கராபுரம் கிடையாது. வளர்ந்த ஊர், வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஊர் வானாபுரம். அது நல்ல வாயா நாரவாயா? 1.5 மாசம் மாத்தி பேசாரு. இது நல்ல வாயா நாரவாயா? இவர் என்ன பண்றது? நேரத்தை மாதிரி பேசுறாரு. எலெக்ஷன் கூட முடிஞ்சிச்சு. அப்ப ரிஷிவந்தியத்துல அடிச்சு போட்டுங்க, பேனர் எல்லாம் காட்டினாங்க. அப்ப அந்த வாய் அங்க டிஎன் பண்ணி கொடுத்தாங்க. மலர்பேட்டை வந்த டிஎன் ரிஷிவந்தி கொடுத்தாங்களே. அப்ப அங்க ஒரு பிடி ஆபீஸ் தாலுகா ஓபன் பண்ணி சொன்ன வாய் எந்த வாய்? அதே வாய் தானா? இப்ப எந்த வாய் பேசுது? அது விளக்கத்துக்கு முன்னாடி பேசுனா, அது விளக்கிட்டு திருப்பிட்டு பேசுனா. அப்ப இது ரிஷிவந்தி மகத்துல ஓட்டு போட்ட மக்கள்லாம் பைத்தியக்கார மாதிரி தெரியும். மனசுக்கு ஆறுதலா இருக்குண்ணா. 10 வருஷமா அது மாதிரி 30 வருஷமா எதிர்பார்க்கறாங்க. ஒரு பிடி ஆபீஸ் வேணும், ஒரு பணிமனை வேணும், நீதிமன்றம் வேணும்னு. இவர் பண்ண மாட்டேன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் எலெக்ஷன் கூட முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதை மறந்துட்டு அப்புறம் பிடி ஆபீஸ் கொண்டு வரேன், நீதிமன்றம் கொண்டு வரேன், காலேஜ் கொண்டு வரேன், ஏரோப்ளேன் கொண்டு வரேன் பேசிட்டு இருக்காருனா. இங்க ஜிஹெச் இருக்கு பாருனா, கட்டிட்டு ஒரு காம்பவுண்ட் போட்டு தர மாட்டாருன்னா. 2 டைம் தபால் வச்சிருக்காங்க. 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. ஒரு காம்பவுண்ட் போட்டு தர முடியாது எம்எல்ஏ ஃபண்ட்ல. சரி, இதெல்லாம் எங்கப்பா பேசினாரு? சட்டசபையில பேசினாரு? இல்லன்னா கல்யாண மண்டபத்தை சாப்பிட்டு கை கழுவு பேசிருக்காருனா. அப்ப சரிக்கலேன்னு பேசிட்டாரா? வாய் திறந்து சரிக்கணும்னு சொல்லி பேசிட்டாரா? இது வித்தியாசம் என்ன தெரியுதுன்னா, மல்லூர்பேட்டையில இருக்க ஓட்டு போடலாம் பைத்தியக்காரனா, இல்ல ரிஷிவந்தி மொத்தத்துக்கு ஓட்டு போட பைத்தியக்காரனான்னு தெரியல. இது நமக்காக இது நமக்காக இல்ல. அந்த 200 ரூபாய் யூபி இருக்காங்கல்ல, உடன்பிறப்புக்கு 200 ரூபாய் அவங்களை குஷிப்படுத்துறதுக்கு. எப்படி குஷிப்படுத்தி? இப்படி பேசியாவது குஷிப்படுத்தி திருப்பி இந்த ஊர்லயே நிக்கலான்னு ஒரு கணக்கிலே. உள்ளாட்சினா அது 1 வருஷம் உள்ளாட்சி வருது இல்ல, அதுக்காக இந்த எஸ்டிமேட். அதேதான் பிளானிங். அப்ப ஒன்றிய செயலாளர், ஒன்றிய சேர்மன் இந்த போஸ்டிங் பிடிப்பது இப்படி அடித்தளம் இடுகிறார். இவர் எம்எல்ஏ ஜெயிச்சதே அப்படி இப்படி ஜெயிச்சிட்டாரு. என்ன பண்றது? சரி, நம்மளும் நம்புவோம். நம்ம 200 ரூபாய் கொடுப்பாங்க, நம்மளும் நம்புவோம். நாங்களும் நம்புறோம். 200 ரூபாய் ரூபி, 200 ரூபாய்.